Happy morning, students. Today now we are going to talk about this lesson, public and private sectors, அதாவது பொது மற்றும் தனியார் துறைகள். Learning objectives: to know this history of public sector, to know the various indicators of socio-economic development, to understand the importance of public sector, appreciate the difference between public and private sectors, and then last one பார்த்தீங்க அப்படின்னா understand the functions of private sector. பொதுத்துறையினுடைய பற்றி தெரிந்து கொள்வதும் சமூக பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொதுத்துறையினுடைய இம்பார்ட்டன்ஸு, பொது மற்றும் தனியார் துறை இடையேயான வேறுபாடு, அதனுடைய செயல்பாடுகள், இதை தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Introduction: India was basically an agrarian economy with a weak industrial base at the time of independence. There were high level of poverty, illiteracy and unemployment in the country. India experienced very poor economy and social overheads. It is principally for these reasons that the state had to play an extensive role in developing the country. Hence, India conceived to have the Indian economy on socialist lines. இந்தியா சுதந்திரம் வாங்கிய பொழுது அதனுடைய வேளாண்மை பொருளாதார, அதாவது வேளாண்மை அடிப்படையாக தான் அது பேசிக்காகவே இருந்துச்சு. அப்போ இந்த வேளாண்மைன்னு சொல்லும்போது ரொம்ப வீக்காகவும், தொழில்துறை அப்படின்றது மிகவும் மோசமான நிலையில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இருந்துச்சு. அப்போ பாவர்ட்டி, வறுமை, கல்வி அறிவின்மை, வேலைவாய்ப்பின்மை இதெல்லாம் இருந்துச்சு இந்தியாவில். அப்போ ஒரு மோசமான பொருளாதார நிலையையும் சமுதாய நிலையும் தான் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இதுவாக இருந்துச்சு. இதன் காரணமாக நாட்டை முன்னேற்றுவதில் அரசோட பங்கு அப்படின்றது ஒரு கட்டாயமாக இந்திய பொருளாதாரமானது சமதர்ம அடிப்படையில் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கருதியது. அதன் மூலமாக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஃபாலோட் த மிக்சட் எக்கானமி சிஸ்டம், தட் இஸ் ஆப்ரேட் போத் பை ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைசஸ். இதன் காரணமாக தான் இந்தியா அந்த கலப்பு பொருளாதார முறையை பின்பற்ற ஆரம்பித்தது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா தனியார் துறையும் பொதுத்துறை ரெண்டுமே செயல்பட்டு வந்தது. Public and private sectors. There are all kinds of business organization, small or large, industrial or trading, private own or government own in our country. அப்போ சிறிய அல்லது பெரிய தொழில்துறை, வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது தனியாருக்கு சொந்தமான அல்லது அரசாங்கத்திற்கு சொந்தமான அனைத்து வகையான ட்ரேடிங் செக்ஷன் எல்லாமே நம்ம நாட்டில் இருக்குது. இந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய அன்றாட பொருளாதார வாழ்வு அப்படின்னு சொல்லும்போது அதில் பங்கு கொள்வதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ the organization affect in our daily economic life and therefore became part of Indian economy. Since the Indian economy consists of both private owned and government owned business enterprises. அப்போ அது மட்டும் இல்லாமல் India has opted for a mixed economy where both private and government enterprises are followed to operate. The economic therefore may be classified in two sectors, private sector and public sectors. அப்போ இந்திய அரசியல் பொருளாதாரம் சொல்லும்போது தனியாருக்கு சொந்தமான மற்றும் அரசாங்கத்திற்கு சொந்தமான வணிக நிறுவனங்களை ரெண்டையுமே வச்சுருக்கு. அப்போ எதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கலப்பு பொருளாதாரத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் இந்தியன் எக்கானமி எதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறோம், மிக்சடு எக்கானமி. இந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சிட்ருக்கு, the government of India has opted a mixed economy. The public sector and private sector are allotted the respective rules in promoting the economy well for all sections of the community. அப்போ இந்த தனியார் துறை பொதுத்துறை ரெண்டுமே சமூகத்தினுடைய நலன்களை பிரிவுகளை
பொருளாதார நலனை வந்து மேம்படுத்துவது, பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளுக்கான பணிகள் அப்படின்றது வந்து ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் வந்து செயல்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. த பப்ளிக் செக்டார் எனேபிள்ஸ் த ஃபுல் growth in an economy. Public sector is on service motive and the private sector is on profit motive. அதாவது இப்போ அதே நேரத்தில் தனியார் துறை வந்து தொழில்கள் வந்து தனியார் நபர்களினுடைய உரிமையின் கீழ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. பொதுத்துறை பப்ளிக் செக்டர்னு சொல்லும்போது ஒரு பொருளாதாரத்தின் முழு வளர்ச்சியை வந்து செயல்படுத்த. அப்போ பொதுத்துறை சேவை, தனியார் துறை சேவை, அதாவது பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லும்போது அது சர்வீஸ் ஒரு சேவை நோக்கத்துலேயும், ப்ரைவேட் செக்டார்னு சொல்லும்போது ப்ராஃபிட், அதாவது அதுக்கு என்ன நினைக்கிது அப்படின்னா ப்ராஃபிட் மோட்டிவாகவும், பப்ளிக் செக்டார் வந்து சர்வீஸ் மோட்டிவாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு அந்த ப்ளூ கலரில் வந்து அந்த பாக்ஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 2 டிவிஷன்ஸாக வந்து பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார். இந்த பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லும்போது பொதுத்துறை எதெல்லாம் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது இப்போ பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், பொது, அதாவது துறைசார் பணிகள். இது ஸ்டேஷ்னரி கார்ப்பரேஷன்ஸ், அதாவது சட்டப்பூர்வமான நிறுவனங்கள். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ், அதாவது அரசு நிறுவனங்கள். இது 3 சேர்ந்து தான் வந்து பப்ளிக் செக்டார்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லும்போது சோல் பார்ட்னர்ஷிப், அதாவது தனிப்பட்ட உரிமையாளர். சோல் பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டு நிறுவனங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கூட்டு ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி, அதாவது இந்து குடும்ப தொழில்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டு நிறுவனங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்பெனிஸ், நிறுவனங்கள். அப்புறம் மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன், பன்னாட்டு நிறுவனங்கள். இந்த கம்பெனி அண்ட் மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் சொல்லும்போது அது என்னவா வந்துன்னா பப்ளிக் லிமிட்டெட், அதாவது ப்ரைவேட் லிமிட்டெட், 2 துறையாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய டெஃபினேஷன் ஆஃப் பப்ளிக் செக்டார், அதாவது த செக்டார் விச் இஸ் என்கேஜ்ட் இன் the sector which is engaged in the activities of providing government goods and services to the general public is known as public sector. But the enterprises, agencies and bodies are fully owned, controlled and run by the government, whether it is central government, state government or a local government. அரசு பொது மக்களுக்கு சேவைகளையும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதை வழங்கக்கூடிய நடவடிக்கைகளையும் வந்து ஈடுபட்டுள்ள ஒரு துறை தான் வந்து பொதுத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னலாம் அதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஜென்சிஸ் அண்ட் பாடிஸ் ஆர் ஃபுல்லி ஓன் கண்ட்ரோல்டு ரன் பை த கவர்மெண்ட், அதாவது அரசிற்கு சொந்தமானவையாகவும் அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய துறைகளாகவும் கட்டுப்படுத்தப்பட்டும் மத்திய அரசு, மாநில அரசு அல்லது உள்ளூர் அரசாங்கமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லும்போது அடுத்து இந்த பப்ளிக் செக்டாருடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்துறையினுடைய நோக்கங்கள். அப்போ நோக்கங்கள்னு சொல்லும்போது த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார்ஸ், அப்போ டு ப்ரொமோட் ரேபிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது உள்கட்டமைப்பை வந்து உருவாக்குதல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதனுடைய விரிவாக்கம், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லும்போது
டு ஜென்ரேட் த ஃபினான்சியல் ரிசோர்ஸஸ் ஃபார் டெவலப்மெண்ட், வளர்ச்சி நிதி ஆதாரங்களை உருவாக்குவது. அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த். அப்போ வருமானம் மற்றும் செல்வங்களை மறுபகிர்வு செய்வதை வந்து ஊக்குவிப்பது. டு கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது. டு ப்ரொமோட் பேலன்ஸ்டு ரீஜனல் க்ரோத், அதாவது சமச்சீர் வட்டார வளர்ச்சியை வந்து ஊக்குவித்தல். டு என்கரேஜ் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் ஆன்சரி இண்டஸ்ட்ரீஸ், அதாவது சிறிய அளவிலான மற்றும் துணை தொழில்களுடைய வளர்ச்சியை வந்து ஊக்குவித்தல். டு ஆக்சிலரேட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அண்ட் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன், அதாவது ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் இறக்குமதிக்கு துரிதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ஒரு பொதுத்துறையினுடைய நல்ல ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷன்ஸ் சொல்லும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் பை த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், த ஜாயிண்ட் செக்டார் கம்பெனிஸ், பப்ளிக் கோஆப்ரேஷன் அதில் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 9 கேட்டகரிஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார், எதெல்லாம் வந்து பொதுத்துறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 9 செக்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பை த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இட் இஸ் அ வெரி காமன் ஆல்மோஸ்ட் இன் ஆல் கண்ட்ரிஸ். எக்ஸாம்பிள் போஸ்ட், டெலகிராம், ரயில்வேஸ், போர்ட் ட்ரஸ்ட், இரிகேஷன்ஸ் ப்ராஜெக்ட் அண்ட் இந்தியா எக்ஸட்ரா. அதாவது ஒரு அரசாங்கத்துறையின் நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் வந்து அனைத்து நாடுகள்லையுமே வந்து பொதுவானதாக கருதப்படுது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா தபால் மற்றும் தந்தி, ரயில்வே, துறைமுக அறக்கட்டளை, இந்தியாவில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா த ஜாயிண்ட் செக்டார் கம்பெனிஸ், இட் இஸ் கவர்ன்ட் பை அ company law and controlled by the government as principal major shareholders. Example Indian Oil Patrons Private Limited, Indian Oil Sky Tanking Limited. அப்போ கூட்டுத்துறை நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இந்த கூட்டுத்துறை நிறுவனம் சொல்லும்போது அது எதால் அரசாங்கத்தால் வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பார்ட்னர்ஷிப் அவங்கள வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் சொல்லும்போது இந்தியன் ஆயில் பேட்ரோனஸ், அது வந்து தனியார் நிறுவனம். இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் இண்டஸ்ட்ரி, அது வந்து ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து இந்தியாவினுடைய செயற்கை ரப்பர், அதாவது சிந்தட்டிக்ஸ் ரப்பர் லிமிடெட். இதெல்லாம் வந்து கூட்டுத்துறை நிறுவனம், ஜாயிண்ட் செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பப்ளிக் கார்ப்பரேஷன். இப்போ பப்ளிக் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லும்போது திஸ் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷன் பை த ஸ்டேட் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். எக்ஸாம்பிள் எல்ஐசி, ஏர் இந்தியா, த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எலக்ட்ரிசிட்டி போர்டு. அப்போ எல்ஐசி அதாவது பொதுக்கழக அமைப்பானது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டத்தினால் அந்த பொது பப்ளிக் செக்டார் மூலமாக நிறுவுவது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் ஆயில் காப்பீட்டு நிறுவனம் எல்ஐசி, ஏர் இந்தியா, இந்தியன் ரிசர்வ் பேங்க், எலக்ட்ரிசிட்டி மின்சாரம், இதெல்லாம் வந்து பப்ளிக் செக்டாராக செயல்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 9 கேட்டகரிஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஏர்லைன்ஸ், அப்போ இது விமான போக்குவரத்து. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ், இராணுவம், அந்த மிலிட்ரி, இது பாதுகாப்பு. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹெவி இன்ஜினியரிங், அதாவது கனரக பொறியியல். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ரயில்வேஸ். ஃபிஃப்த் ஒன் அட்டாமிக் எனர்ஜி, அணுசக்தி அண்ட் ட்ரக்ஸ், அதாவது மருந்துகள். டெக்ஸ்டைல், பருத்தி ஜவுளித்துறை. அப்புறம் எஃப்சிஐ, அதாவது ஃபுட் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய உணவு கழகம். அப்புறம் மெக்கான், அந்த கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் வந்து தயார் பண்ணுறாங்க இல்லையா.
இது எல்லாமே வந்து என்ன நிறுவனங்களாக செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார், அதாவது பொதுத்துறை நிறுவனங்களாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது அதாவது the public sectors of India owns its origin in 1956 industrial policy resolutions of government of India. This 1956 resolution classified industries into 3 categories: the industries which would be exclusively only by the state and referred by the scheduled A. அப்போ இந்த தொழில்துறை அப்படின்னு சொல்லும்போது அது என்னவா வந்து வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1956 வந்து தொழில் கொள்கை தீர்மானத்தின் வாயிலாக வந்து ஒரு தீர்மானம் அப்படின்றது வந்து கொண்டு வரப்பட்டது. அது வந்து அரசுக்கே உரிய சொந்தமான ஒரு தொழில் அப்படின்னு சொல்லும்போது ஷெட்யூல்டு ஏல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் இன் விச் த ப்ரைவேட் செக்டார் குட் சப்ளிமெண்ட் the efforts of the state sector with the state taking the sole responsibility for starting a new units அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஷெட்யூல்டு பி. அப்போ தனியார் துறை தொழில்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட முழு பொறுப்பில் வந்து தொடங்கக்கூடியதாக இருக்கும். அப்போ புதிய தொழில்கள் வந்து புதிய தொழில்களை உருவாக்கக்கூடியது வந்து ஷெட்யூல்டு பியில் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா the remaining industries which were in the private sector are mentioned in scheduled C. அப்போ மீதமுள்ள தொழில்கள் வந்து தனியார் துறையில் அட்டவணை சி அப்படின்றதுல வந்து குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பொதுத்துறை அப்படின்னு சொல்லும்போது பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஆல்சோ டு ஹாவ் கண்ட்ரோல் ஆஃப் கமாண்டிங் ஹைட்ஸ் ஆஃப் த எக்கானமி. எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் பேங்க், கோல் மைன்ஸ், ஆயில் சீட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுத்துறை நிறுவனம் சொல்லும்போது விமான நிறுவனங்கள், கப்பல் போக்குவரத்து, ரயில்வே, மின் உற்பத்தி, தொலைத்தொடர்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா they are to play an entrepreneurial role which is other words called capital intensive industries, iron, petrochemicals, fertilizer, mining, building, heavy engineering and etc. தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் விச் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மீன் ஆஃப் ஹை டெக்னாலஜிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது அட்டாமிக் எனர்ஜி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் விச் இஸ் செட்டப் இன் ஆர்டர் டு டேக் ஓவர் த சிக் ப்ரைவேட் யூனிட்ஸ், அதாவது டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் விச் ஆர் செட்டப் அஸ் ட்ரேட் கார்பரேஷன், எஃப்சிஐ, சிசிஐ, அதாவது பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் விச் சர்வ்ஸ் அஸ் அ கன்சல்டன்சி அண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸட்ரா. அதாவது மெக்கான், அதாவது வர்த்தக கழகமான வந்து பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது இந்திய உணவு கழகம், சிசிஐ, எஃப்சிஐ, அந்த ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவை வழங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் சொல்லும்போது மெக்கான். இதெல்லாம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்க பொதுத்துறையினுடைய வகைகளாக இதெல்லாம் பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்போ சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொல்லும்போது சமூக பொருளாதார மேம்பாடு, ஜிடிபி, மொத்த உள்நாட்டு, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார மேம்பாடுன்னு சொல்லும்போது ஒரு சமூகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியின் வந்து செயல்முறை, சமூக பொருளாதார மேம்பாட்டை குறிக்கக்கூடிய குறியீடுகள் அப்படின்னு சொல்லும் போது அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், உள்நாட்டு மொத்த உற்பத்தி வந்து சொல்கிறாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆயுள் காலம், எஜுகேஷன், கல்வி அறிவு, வேலைவாய்ப்பு, இதனுடைய அளவுகளை போன்றதாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷனை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.